Praise the Lord. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாய் இருக்கும் என்று ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை ஆண்டவர் நமக்கு கொண்டு வருகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய முதலாம் வருகையாகிய அவருடைய பிறப்பு மனிதர்களாகிய நம்மை மீட்டெடுக்க ரட்சிக்க அவர் வந்தபடியினால அன்பின் சொரூபியாக வந்தார். அதன் அடையாளமாக கல்வாரி சிலுவையில தன்னை முழுவதும் அவர் பலியாய் கொடுத்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அன்பிற்கு அடையாளம் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர வேற யாரையும் சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகை எப்படி இருக்கும் என்றால், அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக, பட்சபாதம் இல்லாதவராக, அவர் கிருபைக்கும் இரக்கத்துக்கும் தயவிற்கும் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து அவர் நியாயம் தீர்க்கிறவராக பகிரங்கமாய் இறங்கி வருகிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இயேசு ஒரு நாளில கட்டாயம் இந்த பூமிக்கு வரப்போகிறார். அது வெகு நீண்ட காலம் அல்ல, வெகு அருகாமையில சமீபமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, அவருடைய வருகையின் பொழுது இயற்கையே ஒவ்வொன்றும் அலறுமாம். பிரியமானவர்களே, அலறி ஓடுமா. தங்களை மறைத்துக் கொள்ளுவதற்கு என்னை உண்டாக்கின ஆண்டவராகிய கர்த்தர் வருகிறார், அவரை சந்திப்பதற்கு நான் எம்மாத்திரம் என்று சொல்லி இயற்கைகள் அலறி ஓடி தங்களை ஒழித்துக் கொள்ளுமாம். பிரியமானவர்களே, அப்படியானால் பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களாகிய நம்முடைய நிலைமைய கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளுகிற யாராக இருந்தாலும், நான் அபிஷேகம் பெற்றிருக்கேன், அந்நிய பாஷை பேசுறேன், ஞானஸ்நானம் எடுத்திருக்கேன், என்னை கொண்டு நிறைய அற்புத அடையாளங்கள்லாம் நடந்திருக்கு, நான் பரலோகத்துக்கு போயிருவேன் அப்படின்னு கனவே காணக்கூடாது. எத்தனை அற்புதங்கள் அடையாளங்கள் நம்மை கொண்டு கர்த்தர் செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருந்தாலும் கூட பாவமானது நமக்குள்ளாய் குடிகொண்டு இருந்ததை, ஆனால் ஊழியர்களாய் இருந்தாலும் சரி, விசுவாசிகளாய் இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்கள் யாராக இருக்கட்டும், இந்துவாக இருக்கட்டும், இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், புத்த மதத்தை தழுவுகிறவர்களாக இருக்கட்டும், எந்த இனத்தார், எந்த மதத்தார், எந்த பிரிவை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், கிறிஸ்துவினுடைய வருகையில எல்லாரும் சேர்ந்து அவருக்கு முன்பாக நிற்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. நம்முடைய இருதயத்தில பாவம் குடிகொண்டதை ஆனால் கிறிஸ்தவர்களும் தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டி இருக்கிறது. பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வசனம் தெளிவா சொல்லுது, தேவனுடைய வீடு, அதாவது அவருடைய சபையில இருந்து, பரிசுத்த ஸ்தலத்தில இருந்து நியாய தீர்ப்பு துவங்குகிறது. அப்படின்னா முதல் நியாய தீர்ப்பு போதகர்களுக்கு, ஊழியர்களுக்கு, அதற்கு அடுத்து விசுவாசிகளுக்கு, இதையெல்லாம் சபையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்நியர்களுக்கு என்று வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையானது எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது, நீதிமான் தன்னுடைய நீதியை நம்பி துன்மார்க்கம் செய்தானே ஆனால் அவனுடைய நீதி நினைக்கப்படுவது இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 1000 நீதியான காரியங்களை செய்திருக்கலாம், 1000 நன்மையான காரியங்களை செய்திருக்கலாம். நான் இவ்வளவு நன்மையான காரியத்தை செஞ்சிருக்கேன், ஒன்னே ஒண்ணுதானே, இந்த ஒரு காரியத்தினால நான் ஒண்ணும் நரகத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. வசனம் சொல்லுது, நீ எத்தனை நீதியான காரியத்தை செய்திருந்தாலும் ஒரு துன்மார்க்கம் செய்திருந்தாயே ஆனா உன்னுடைய அத்தனை 1000 நீதி நினைக்கப்படாது, இந்த துன்மார்க்கத்துல நீ சாவாய் என்று எசேக்கியேல் 33 நமக்கு தெளிவாய் சொல்லி இருக்கிறது. பிரியமானவர்களே, சவுலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, சவுல் ராஜா தேவனால் அழைக்கப்பட்டவன். சவுல் ராஜா ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஒவ்வொரு காரியத்திலையும் தேவனுடைய சித்தத்தை சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக அவன் தெரிந்து கொண்டுதான் எல்லாவற்றையும் செய்து கொண்டு வந்தான். ஆனால் ஒரே ஒரு தவறான காரியம், அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமற் போனான். ஒரு விஷயத்திலே கீழ்ப்படியாமற் போனான். அந்த ஒரு காரியத்து நிமித்தம் அவனுக்கு வந்த முடிவு என்ன தெரியுமா? தன்னுடைய சொந்த ஈட்டியை நாட்டி வைத்து அதுல அவன் விழுந்து தன்னைத்தானே அவன் மாய்த்து கொண்டான். பிரியமானவர்களே, தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனமாகிய நாம் இன்றைக்கு எப்படிப்பட்ட பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
கர்த்தருடைய நியாய தீர்ப்பில நிற்கிறவர்களாய் அல்லாமல், நியாய தீர்ப்பு எனக்கு தேவையல்ல, நான் அதுல நிற்க கூடாது என்கிற பயபக்தியோடும் நடுக்கத்தோடும் கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோமே ஆனால் கட்டாயம் பரலோகத்தை நாம் சுதந்திரிக்க முடியும். பிரியமானவர்களே, தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆமென்.